வணக்கம். அன்புடன் பிபிஎஸ். போட்டுல இருந்து இறங்கி நாங்க கிராமத்துக்குள்ள போறோம். இலகலா வில்லேஜ் எங்களை அன்போடு அழகிய செம்பருத்தி பூக்களை அப்படியே பார்த்துட்டு நடந்த எங்களை அங்க இருந்த ஒரு பெண் செம்பருத்தி பூ வச்சு வரவேற்றாங்க. ஒரு நினைவுக்கு ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிட்டோம். செல்ஃபி எடுத்துட்டு போன எங்களை கத்தாபேரான்ற அவங்களோட இசைக்கருவியை வாசிச்சு வரவேற்றாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளும் கொஞ்சம் அடிச்சு பார்ப்போமான்னு அடிச்சு பார்த்தேன். ஆனா சரியா வரல. சரி, நமக்கு வராததெல்லாம் நம்ம ஒண்ணு செய்ய வேணான்னு விட்டுட்டு அடுத்து அவங்களோட தென்னை மரங்களை ரசிச்சு பார்த்தோம். அப்ப அதுல இருந்து பறிச்ச ஒரு தேங்காவை உரிச்சு அந்த தேங்காவை உடைச்சி தேங்காய் தண்ணியை எங்களுக்கு கொட்டாங்குச்சியில கொடுத்தாங்க. தடவை கொட்டாங்குச்சியில தண்ணி குடிச்சோம். நல்லா இருந்துச்சு, கூலா இருந்துச்சு. அவங்க தேங்காவை திருவினாங்க, நாங்களும் திருவி பார்த்தோம். முன்பு எல்லாம் நம்ம கிராமத்துல சின்ன பிள்ளையில தேங்காய் திருவின நினைவுகள்லாம் வந்துச்சு. திருவின தேங்காவை கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு மண்ணு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. அப்ப அலையாத விருந்தாளியா ஒருத்தர், யாருன்னு பார்த்தா ஒரு குட்டி அணிலு அழகா உள்ளுக்கு வந்துச்சு. அந்த அணில அழகா பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் தேங்காய் திருவினதுக்கு அப்புறம் நெல்லுல இருந்து அரிசி எடுக்கிறதுக்கு உரல்ல போட்டு குத்தி அரிசியை பிடிச்சாங்க. அப்புறம் அந்த அரிசியை மாவாக்குனாங்க. இதெல்லாம் அவங்க கிராமத்துல இன்னும் எப்படி வாழ்றாங்கன்றத டவுன்லயே வாழ்றவங்களுக்கு தெரியாதுன்றதுக்கு செஞ்சு காட்டுறாங்க. அது ஒரு அனுபவமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மள சமையலறை எல்லாம் காட்டி நமக்கு அப்படி சமைச்சு மண்பானையில விறகடுப்புல சமைச்சு சாப்பாடு பரிமாறினாங்க. சாப்பாடு சுவையா இருந்துச்சு. அதோட அவங்க அன்பரோட பரிமாறினது இன்னும் சுவையா. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க அவங்க கூட கொஞ்ச நேரம் கதைப்போமா என்று கதைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பணும். கிளம்பி வர்ற வழியில பார்த்தா போட்டும் இல்ல, மாட்டு வண்டியும் இல்ல. எங்களும் ஒரு ஆட்டோல ஏத்தி கூட்டிட்டு வந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு அந்த இடத்துக்கு போறதுக்கு போட்டு வழி மட்டும் இல்ல, ஆட்டோல போகலாம். ஆனா அவங்க அது நமக்கு ஒரு அனுபவமா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டிதான் அந்த மாட்டு வண்டி, அந்த படகு சவாரி. திரும்பி வரப்ப மாட்டை கஷ்டப்படுத்தலையேன்றது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாவே இருந்துச்சு. வந்துட்டு நாங்க எங்க வண்டியில ஏறிக்கிட்டு பயணத்தை தொடர்ந்தோம். நாங்க போறப்ப அங்க சிகிரியா லைன் ராக் அந்த மலையை பார்த்தோம். ரொம்ப அழகா இருந்துச்சு, உயரமா இருந்துச்சு. ஏறணுமான்னு யோசிச்சோம். அப்புறம் 3 பேருக்கும் கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால சரி பரவாயில்ல, மணியாவது நம்ம அடுத்த பயணத்தை தொடருவோம்ட்டு கதிர்காமத்தை நோக்கி அழகிய காட்சிகளை கட்டுக்கிட்டே போனோம். அப்ப எங்க கூட வந்த நிஷாபுரம் சொன்னாரு, யானை இங்கெல்லாம் நிறைய போவோம்ட்டு. இப்ப வருமானு கேட்டோம். அது எப்பயாவதுதான் வரும், பகல்ல எல்லாம் வர்றது கொஞ்சம் கடினம்னு. ஆனா முன்னுக்கு ஒரு யானை, ஒத்தை யானை தனியா வருது. ஆஹா, யானைன்னு நாங்க சந்தோஷமா பாக்குறப்பதான் எதிர்பார்த்ததோட பின்னால ஆபத்து தெரிஞ்சிச்சு. ஐயோ, அந்த யானை நம்மள எதுவும் பண்ணிருமோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா யானை ரொம்ப நல்ல யானை. அழகா நின்னுட்டு அது பாட்டுக்கு நின்னுது. நாங்களும் எங்க பயணத்தை தொடர்ந்தோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னு ஒரு யானை கூட்டமே நின்னுச்சு. இப்பதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. வாகனங்கள் இங்கிட்டு அங்கிட்டு போறப்ப நின்னு போறப்ப இதுதான் அவங்களோட அடிக்கடி அவங்க வாழ்க்கையில இதைதான் சந்திக்கிறாங்க. விநாயகரே எங்களை காப்பாத்துங்கப்பான்னுட்டு நாங்க பாட்டு எங்க பயணத்தை தொடர்ந்தோம். எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நாங்க பத்திரமா யானைகளை கடந்து எங்க பயணத்தை தொடர்ந்தோம். இந்த பயணம் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? என்னோட கூட பயணித்ததற்கு மிக்க நன்றி. நீங்க மறக்காம அன்புடன் பிபிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.